நான் 12 மணி நேரமாக அறையில் பூட்டப்பட்டிருந்தேன். என் வாயில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்லவில்லை. வெப்பத்தின் காரணமாக நான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். அறையின் கதவு மெதுவாக திறந்தபோது நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். அப்போது, என் பெயர் சுசிலா. எனக்கு 2 மகன்கள், இருவருமே திருமணமானவர்கள். அது நண்பகல் நேரம். வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. சூரியன் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. மின்விசிறியின் இரைச்சலில் அமர்ந்து 2 மகன்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் மனைவிகள் அருகிலேயே நின்று கொண்டு அவர்களுக்கு கண்களால் சைகை செய்து கொண்டிருந்தனர். இளைய மகன் சொன்னான், கடந்த 6 மாதமாக நான் தான் அம்மாவை பார்த்து கொள்கிறேன். இப்போது போதும், என்னால் முடியவில்லை. நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். இப்போது உன்முறை அண்ணா என்றான். அதற்கு அவன் கோபத்துடன் காலை தரையில் உதைத்துவிட்டு, நீ என்ன பேசுகிறாய்? எனக்கு 2 குழந்தைகள். என் மனைவியின் உடல்நிலையும் சரியில்லை. அவள் எப்படி அம்மாவை கவனிப்பாள்? எங்களுக்கு என்று இவ்வளவு செலவுகள் இருக்கின்றன. அம்மாவின் மருந்து மாத்திரை சுமையை நான் எப்படி சுமப்பேன் என்றான். 2 மகன்களும் தங்கள் அம்மாவை வைத்துக் கொள்ள மறுத்துவிட்டனர். நான் அங்கேயே நின்று கொண்டு இருவரின் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். முதலில் மூத்த மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் ஊருக்கே இனிப்பு வழங்கினேன். பிறகு இளைய மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் அளவில்லாத மகிழ்ச்சியில் இருந்தேன். அவனை என் கண்ணின் மணி என்று அழைப்பேன். அவனுக்காக நான் உலகத்தின் எல்லா விமர்சனங்களையும் தாங்கினேன். அந்த நேரத்தில் நான் நின்று கொண்டு நான் இளமையாக இருந்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்தேன். அந்த நாட்கள் இவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. என் கணவர் இறந்தபோது இவர்கள் இருவரும் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தார்கள் என்றால் தங்கள் தந்தையின் முகம் கூட அவர்களுக்கு நினைவிருக்காது. நான் கைம்பெண் ஆனேன். எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. வருமானம் ஈட்ட யாரும் இல்லை. நான் ஒரு தனிப்பெண். என் 2 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டியிருந்தது. நான் மற்றவர்கள் வீடுகளில் வேலை செய்தேன். குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரில் பாத்திரங்கள் தேய்த்தேன். இரவுகளில் விழித்திருந்து துணிகளை தைத்தேன். இருந்தாலும் நான் சிரித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இந்த வேலைக்கு பதிலாக எனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தில் என் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியும். பல முறை வீட்டில் ஒரு வேளைக்கு மட்டுமே உணவு இருக்கும். அப்போது நான் பட்டினியாக இருந்துவிட்டு குழந்தைகளுக்கு உணவளிப்பேன். என் இரத்தமும் வேர்வையுமான உழைப்பால் அவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தினேன். அவர்களுக்கு தந்தையின் குறை தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்தேன். இந்த பிள்ளைகள் தான் என் முதிய வயதிற்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் வருத்தம் என்னவென்றால், இன்று அந்த பிள்ளைகள் வளர்ந்ததும் என்னை சுமையாக நினைக்கிறார்கள். 2 சகோதரர்களும் பேசிக் கொண்டிருந்தனர். அன்றாட சண்டைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்று. என் இளைய மகன் கோபத்தில் சிவந்து போய் சொன்னான், அண்ணா, நீ அம்மாவை வைத்துக் கொள்ளவும் தயாராக இல்லை. நானும் தயாராக இல்லை. எனவே நாம் ஒரு வேலை செய்வோம். இவரை வண்டியில் ஏற்றி காட்டில் விட்டு வருவோம். அங்கு ஏதேனும் நல்ல மனிதர் கிடைத்தால் அவர் பார்த்து கொள்வார். அல்லது ஏதேனும் காட்டு விலங்கு சாப்பிட்டு விடும். நாமும் இவரிடமிருந்து விடுபடுவோம் என்று பேசிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொந்த கைகளால் வளர்த்த, யாருக்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தனோ அந்த மகன்களே இன்று என்னை பற்றி இப்படி பேசுகிறார்கள். நான் ஒரு மனிதன் அல்ல, ஒரு சுமை என்பது போல பேசுகிறார்கள். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நான் கதவின் பின்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் குரல் கூட எழுப்ப முடியவில்லை. யாரோ என் இதயத்தை மார்பில் இருந்து பிடுங்கிவிட்டது போல் இருந்தது. என் மகன்கள் இருவரும் வீட்டின் வாசலில் நின்று மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். உள்ளே இருப்பவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று. ஆனால் கடவுள் அன்று எனக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் போலிருக்கிறது. மூத்த மகன் சொல்லிக் கொண்டிருந்தான், இனி இவரை வீட்டில் வைத்திருப்பது நம் கையில் இல்லை. எப்போதும் மருந்து, எப்போதும் பராமரிப்பு, அதன் மேல் ஊர் மக்கள் வேற பேசுகிறார்கள். எங்காவது விட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்றான். இளைய மகனும் அவனுக்கு ஆமோதித்து சொன்னான், அண்ணா, நீங்கள் சொல்வது சரிதான். ஏதாவது காட்டிற்குள் விட்டு வருவோம். அங்கே யார் தேட போகிறார்கள்? சில நாட்கள் அழுதுவிட்டு பிறகு எல்லாம் அமைதியாகிவிடும் என்றான். அவர்கள் பேசுவதை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. நான் ஏதோ கனவு காண்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் அது கனவல்ல, உண்மை. மிக கசப்பான வேதனை நிறைந்த உண்மை. அங்கே அவர்களின் மனைவிகள் சிறிது தொலைவில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் முகம் அவர்கள் இந்த முடிவில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டியது. ஒருவேளை நான் வீட்டில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை போலும். நான் யோசித்தேன், நான் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய சுமையாக மாறிவிட்டேனா என்று.
ஒரு தாய் வயதாகிவிட்டால் அவளுக்கு என்று யாரும் இல்லையா? என் கண்களுக்கு முன்னால் என் குழந்தைகளின் சிறுவயது காட்சிகள் வந்து சென்றன. நான் இரவு முழுவதும் விழித்திருந்து அவர்களை எப்படி கவனித்தேன்? அவர்களின் சிறிய காயத்திற்கு கூட என் இதயம் எப்படி துடித்தது? அவர்களுக்காக நான் பட்டினியாக இருந்து எப்படி உணவை சேமித்தேன் என்பது நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்று அதே குழந்தைகள் என்னை தெருவில் விட்டு வர பேசுகிறார்கள். நான் அழுது கொண்டே சுவரை பிடித்து கொண்டு நின்றேன். அப்போது திடீரென்று சாலையில் ஒரு பெரிய கருப்பு கார் வந்து மெதுவாக நின்றது. கார் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிந்தது. அதன் கண்ணாடிகள் கருப்பாக இருந்தன. சில நொடிகள் கழித்து அதன் கதவு திறந்தது. ஒரு நபர் வெளியே வந்தார். அவர் கருப்பு நிற கோட் அணிந்திருந்தார். கையில் மின்னும் கடிகாரம் இருந்தது. அவர் காலணிகளும் மிகவும் விலை உயர்ந்தவை. அவர் முகம் கடுமையானதாக இருந்தது. ஆனால் கண்ணில் ஒரு விசித்திரமான மௌனம் இருந்தது. அவர் மெதுவாக நடந்து வந்து என் மகன்கள் அருகில் நின்றார். என் மகன்கள் அவரை பார்த்து அமைதியானார்கள். அந்த நபர் யார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர் அவர்களிடம் மென்மையான குரலில் சொன்னார், அடுத்தவரின் வீட்டின் பேச்சை கேட்பது நல்லதல்ல. ஆனால் நான் காரில் அமர்ந்திருந்தேன். நீண்ட நேரமாக நீங்கள் பேசுவது என் காதில் விழுந்தது. முதலில் இதை பொருட்படுத்த வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுள் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறார் என்று தோன்றியது என்றார். என் மகன்கள் அவரை முறைத்து பார்த்தனர். மூத்த மகன் சொன்னான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இது எங்கள் வீட்டு விஷயம் என்றான். அந்த நபர் கோபப்படாமல் மிகவும் நிதானமாக சொன்னார், நான் உதவ மட்டுமே விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் உங்கள் அம்மாவால் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அவர்களை என்னிடம் கொடுத்து விடுங்கள். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றார். இதை கேட்டதும் என் மகன்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர் விளையாடுகிறார் என்று நினைத்தனர். இளைய மகன் கோபமாக, எங்களை வைத்து வேடிக்கை காட்டாதீர்கள், இங்கிருந்து கிளம்புங்கள், உங்கள் பேச்சில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்றான். ஆனால் அவர் அமைதியாக நின்றார். நான் விளையாடவில்லை என்று கூறிவிட்டு மெதுவாக திரும்பி தன் காரை நோக்கி சென்றார். சில நொடிகள் கழித்து அவர் திரும்ப வந்தார். அவர் கையில் தோல்பை ஒன்று இருந்தது. அவர் அதை தரையில் வைத்து அதன் சங்கிலியை திறந்தார். பையை திறந்து பார்த்தார். பைக்குள் ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தன. அதை பார்த்து என் 2 மகன்களின் கண்களும் விரிந்தன. அவர்களின் மனைவிகளும் முன்வந்து பேராசையுடன் அந்த பையை பார்த்தனர். அந்த மனிதர் சொன்னார், இது மொத்தம் 20 லட்சம் ரூபாய். உங்கள் அம்மாவை என்னுடன் அனுப்பி வைத்தால் இந்த பணம் முழுவதும் உங்களுக்கே என்றார். சில நொடிகள் அந்த இடத்தில் பெரும் அமைதி நிலவியது. என் மகன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் மனதில் பேராசையும் பயமும் கலந்திருந்தன. மூத்த மகன் மெதுவாக கேட்டான், ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று. அந்த மனிதர் லேசாக புன்னகைத்து விட்டு சொன்னார், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அவர்களை என்னுடன் அழைத்து செல்ல விரும்புகிறேன், அவ்வளவுதான் என்றார். இளைய மகன் அந்த பணப்பையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனைவி மெதுவாக அவன் காதில், இவ்வளவு பணம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது, இந்த கிழவி நமக்கு எந்த உபயோகமும் இல்லை, அதனால் போகட்டும் விடுங்கள் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் என் ஆன்மா நடுங்கி போனது. நான் உயிருடன் இருக்கிறேனா அல்லது இறந்து விட்டனா என்றே எனக்கு தெரியவில்லை. எந்த குழந்தைகளுக்காக என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தனோ, இன்று அவர்கள் பணத்திற்காக என்னை ஒரு அந்நியரிடம் கொடுப்பதை பற்றி யோசிக்கிறார்கள். என் கண்களில் இருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. என்னால் வெளியே வந்து எதுவும் பேச முடியவில்லை. ஏனெனில் என் இதயம் முழுவதுமாக உடைந்து போயிருந்தது. மூத்த மகன் சிறிது யோசித்த பிறகு, நாங்கள் சம்மதித்தால் இப்போதே பணம் கொடுத்து விடுவீர்களா என்று கேட்டான். அந்த மனிதர், ஆம், இப்போதே பணத்தை கொடுத்துவிட்டு உங்கள் அம்மாவை அழைத்து செல்வேன் என்று சொன்னார். அவர் குரலில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. ஆனால் அவர் கண்களில் இருந்த வலி அவருக்குள்ளும் ஏதோ ஒரு பழைய காயம் இருப்பதை உணர்த்தியது. என் மகன்கள் இருவரும் மீண்டும் மெதுவாக பேசிக்கொண்டனர். அவர்களின் மனைவிகள் அடிக்கடி சரி என்று தலையசைத்தனர். தூரத்தில் நின்றபடி இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் வீடே எனக்கு அந்நியமாகி விட்டதாக உணர்ந்தேன். சிறிது நேரம் பேசிய பிறகு அந்த மனிதர் என்னை அழைத்து சென்றார். என் 2 மகன்களும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் யாரும் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. ஒரு முறை அவர்களை பார்த்தேன். என் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் என்னை கூப்பிடுவார்கள், அம்மா போகாதே என்று சொல்வார்கள் என்று. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் இருவரும் அந்த பணப்பையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் மனைவிகளின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த நிமிடமே என் இதயம் முழுவதுமாக நொறுங்கிவிட்டது. ஆனால் அந்த மனிதர் மெதுவாக என்னிடம் வந்து, வாருங்கள் அம்மா என்றார். நான் சில நொடிகள் அங்கேயே நின்றுவிட்டு தளர்ந்த நடையுடன் அவருடன் சென்றேன்.
அவர் கார் கதவை திறந்து மரியாதையுடன் என்னை உள்ளே அமர வைத்தார். கார் மிக பெரியது மற்றும் விலை உயர்ந்தது. உள்ளே அவ்வளவு தூய்மையாக இருந்தது. என் பழைய உடைகளினால் இருக்கை அழுக்காகி விடுமோ என்று பயந்தேன். நான் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்தேன். கார் மெதுவாக நகரத் தொடங்கியது. வீடு எங்கிருந்து தூரமாக சென்றதோ அப்போது ஒருமுறை பின்னால் திரும்பி பார்த்தேன். கண்களில் கண்ணீர் தானாகவே வழிந்தது. நான் என் வாழ்நாளை கழித்த வீடு அது. என் குழந்தைகள் முதலில் நடக்க கற்றுக்கொண்ட இடம். அவர்கள் சிரிப்பு எதிரொலித்த இடம். என் கணவரின் நினைவுகள் நிறைந்த இடம். இன்று அதே வீட்டை விட்டு ஒரு சுமையை போல வெளியேற்றப்படுகிறேன். நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டே அழுது கொண்டிருந்தேன். இப்போது வழி முழுவதும் என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் சுழன்றன. இந்த மனிதர் யார்? என்னை ஏன் விலைக்கு வாங்கினார்? இவ்வளவு பணம் ஏன் கொடுத்தார்? அவர் விரும்பியிருந்தால் பணம் கொடுக்காமலேயே என்னை அழைத்து சென்றிருக்கலாம். நானும் அவராகவே வந்திருப்பேன். பிறகு ஏன் இவ்வளவு பெரிய பேரத்தை அவர் செய்தார்? சிறிது நேரத்திற்கு பிறகு தைரியத்தை வரவழைத்து அவரை பார்த்தேன். அவர் அமைதியாக கார் ஓட்டி கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒருவித தீவிரத்தன்மை இருந்தது. மெதுவாக அவரிடம் கேட்டேன், தம்பி, நீ யார்? எனக்காக ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தாய்? என் மகன்களிடமிருந்து என்னை ஏன் வாங்கினாய்? எனக்கு இப்போது எந்த வேலையும் செய்ய தெரியாது. வீட்டு காரியமும் செய்ய முடியாது. யாருக்கும் உதவவும் முடியாது. பிறகு ஏன் இவ்வளவு நஷ்டமான பேரத்தை செய்தாய் என்றேன். என் குரல் நடுங்கியது. ஏனென்றால் உண்மையே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சில நொடிகள் அமைதியாக சாலை பக்கமாக பார்த்துவிட்டு பின்னர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னார், அம்மா, நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நஷ்டமான பேரத்தை செய்ததில்லை. இன்றும் செய்யவில்லை. உங்கள் மகன்களுக்கு 20 லட்சம் கொடுத்திருந்தால் அவர்களிடமிருந்து அதைவிட பல மடங்கு திரும்ப பெறுவேன். நீங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருங்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் இன்னும் பயந்து விட்டேன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் முகத்தில் இருந்த அந்த புன்னகையை பார்த்து நான் நடுங்கி போனேன். பிறகு அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். சிறிது நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு புரிந்துவிடும் என்றார். நான் அமைதியானேன். ஆனால் பயம் குறையவில்லை. கார் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. நகரத்தின் நெரிசல் பின்தங்கியது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீட்டின் முன்னால் கார் நின்றது. என் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய வீட்டை நான் பார்த்ததே இல்லை. உயரமான கதவு, பெரிய தோட்டம், வெளியே பல கார்கள் நின்றன. ஏதோ ஒரு பெரிய மனிதரின் வீடு போல இருந்தது. கார் நின்றதும் ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து கதவை திறந்தான். அந்த மனிதர் மெதுவாக என்னை தாங்கி பிடித்து காரில் இருந்து இறக்கினார். நான் இன்னும் பயந்துதான் இருந்தேன். ஆனால் அவர் என்னிடம் மரியாதையாக நடந்து கொண்டார். அதனால் அமைதியாக அவருடன் உள்ளே சென்றேன். நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். வெளியே என் மகன்களின் முன்னால் அவர் முகத்தில் இருந்த மென்மை இப்போது இல்லை. இப்போது அவர் முகம் மிகவும் கடினமாக இருந்தது. ஏதோ ஒரு பழைய வலியை மறைத்து வைத்திருப்பது போல அவர் கண்களில் கோபம் இருந்தது. நான் பயந்து போய் அவரிடம் உடனே கேட்டேன், தம்பி, உண்மையை சொல். நீ யார்? என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தாய்? அவர் என்னை பார்த்தார். மெதுவாக, உங்களுக்கு நிஜமாகவே என்னை தெரியவில்லையா என்று கேட்டார். நான் அவரை மேலிருந்து கீழாக உற்று பார்த்தேன். அவர் முகத்தை கவனமாக பார்த்தேன். ஆனால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. அவர் முகம் எங்கோ பார்த்தது போல் இருந்தது. ஆனால் யார் என்று புரியவில்லை. நான் மெதுவாக, இல்லை தம்பி, எனக்கு தெரியவில்லை. நீ யார் என்று சொல் என்றேன். அவர் சில நொடிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் கண்கள் கலங்கின. மெல்லிய குரலில், என் பெயர் ராகுல். நான் விஜயாவதியின் மகன் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவியது. என் உடல் நடுங்கியது. மூச்சு திணறியது. அந்த பெயரை கேட்டதும் என் பழைய காயங்கள் மீண்டும் கண்முன் வந்தன. கைகள் நடுங்க அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். கண்கள் விரிந்தன. நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இப்போது அவர் முகம் மெல்ல மெல்ல நினைவுக்கு வந்தது. அந்த கண்கள் அப்படியே அவர் தந்தையை போலவே இருந்தது. அதே கோபம், அதே வலி, அதே முகம். உதடுகள் நடுங்க பயத்துடன் கேட்டேன், விஜயாவதியின் மகனா நீ? ஆனால் அப்போது நீ மிகவும் சிறியவனாக இருந்தாயே. ராகுலின் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் முகத்தில் வலியுடன் கூடிய புன்னகை. அவர் சொன்னார், ஆம், நான் சிறியவன்தான். ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிடும் அளவுக்கு சிறியவன் இல்லை. என் தந்தை ஒரு நாள் வீட்டிலிருந்து சென்றவர் பிறகு வரவே இல்லை என்பது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. என் அம்மா இரவு முழுவதும் அழுது கொண்டு யாரோ எங்கள் வீட்டை அழித்து விட்டார்கள் என்று சொல்லி மயங்கி விழுந்தது இன்றும் என் நினைவில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் மறக்க முயன்ற அந்த பழைய உண்மை
இன்று மீண்டும் என் முன்னால் நிற்கிறது என்பதை உணர்ந்தேன். ஒருவேளை அதற்காகத்தான் அவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நான் அங்கேயே அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். பழைய நினைவுகள் என் மனதில் சுழன்றன. அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ராகுல் தம்பி, என்னாச்சு? நீ ஏன் இவர்களை உள்ளே அழைத்து வந்தாய் என்று. அந்த குரலை கேட்டு நான் மெதுவாக திரும்பி பார்த்தேன். பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்றால் அவர் வேறு யாரும் அல்ல, விஜயாவதியின் மனைவி. முதலில் அவரை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் இப்போது அவர் தலைமுடி நரைத்திருந்தது. முகத்தில் முதுமையின் கோடுகள் இருந்தன. ஆனால் சில நொடிகள் கழித்து அடையாளம் கண்டு கொண்டேன். ஒருவேளை அவரும் என்னை கண்டறிந்திருக்கலாம். அவர் என்னை பார்த்ததும் அப்படியே நின்றார். அவர் முகத்தின் நிறம் மாறியது. அவர் கண்களில் கோபமும் வலியும் நிரம்பின. சில நொடிகள் என்னை முறைத்து பார்த்தார். பிறகு நடுங்கும் குரலில், நீயா? நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார். அவர் குரலை கேட்டு என் பயம் இன்னும் அதிகரித்தது. நாற்காலியில் இருந்து எழ முயன்றேன். ஆனால் என் கால்கள் நடுங்கின. ராகுல் தன் தாயின் அருகில் சென்று நின்றான். அவர்கள் இருவரும் எனக்கு முன்னால் வந்து நின்றனர். அந்த நேரத்தில் அவர்கள் முகத்தில் இருந்த வலியும் கோபமும் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் என்னால் அவர்கள் கண்களை நேராக கூட பார்க்க முடியவில்லை. ராகுலின் அம்மா அழுது கொண்டே கேட்டார், சொல், என் கணவர் எங்கே? என் விஜயாவதி எங்கே போனார்? இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று வரை அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. அன்றைய தினம் அவர் கடைசியாக உன் கணவருடன் தான் சென்றார். அவர் குரலை கேட்டு என் இதயம் சுருங்கியது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் எனக்குள் புதைத்து வைத்திருந்த அந்த பழைய ரகசியம் இன்று மீண்டும் என் முன்னால் நின்றது. உடனே பயத்துடன், பாரு சகோதரி, எனக்கு நிஜமாகவே எதுவும் தெரியாது. என் கணவர் என்னிடம் எதையும் சொல்லவில்லை என்று சொன்னேன். ஆனால் ராகுல் கோபமாக என்னை நோக்கி வந்து சத்தமாக கேட்டான், பொய் சொல்லாதீர்கள், எனக்கு எல்லாம் தெரியும். என் தந்தை கடைசியாக உங்கள் கணவருடன் தான் தானியங்களை விற்க நகரத்திற்கு சென்றார். கிராம மக்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக செல்வதை பார்த்தார்கள். ஆனால் உங்கள் கணவர் மட்டும்தான் திரும்பி வந்தார். என் தந்தை திரும்பவே இல்லை. அதற்கு பிறகு உங்கள் கணவரும் இதை பற்றி யாரிடமும் பேசவே இல்லை என்றார். அவர் குரலில் இருந்த வலியும் வேகமும் என் இதயத்தை நடுங்க வைத்தது. அவர் பேச்சை தொடர்ந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். வழியில் என் தந்தைக்கு என்னானது என்று உங்கள் கணவர் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லியிருப்பார். அவர் எங்கே மறைந்து போனார்? அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா? எனக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றார். அவர் அம்மாவும் அழுது கொண்டே சொன்னார், நாங்கள் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம். ஒவ்வொரு கதவாக சென்று தேடினோம். ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் எங்கள் வீட்டையே அழித்து விட்டீர்கள் என்றார். அவர்கள் பேசுவதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் உண்மையான விஷயம் என்னவென்றால் அந்த பழைய பயத்துடன் தான் நானும் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் இன்னும் நடுங்கும் குரலில், இல்லை தம்பி, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு எதுவுமே தெரியாது என்றேன். ராகுலின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் சத்தமாக கத்தினான், நீங்கள் உண்மையை சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் நினைக்கவே முடியாது. இத்தனை ஆண்டுகளாக என் அம்மா ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டே இருந்தார். என் தந்தைக்காக நான் சிறுவயதிலிருந்தே காத்திருக்கிறேன். இப்போது உங்கள் கணவர் அன்று அவருடன் இருந்தார் என்று எனக்கு தெரிந்த பிறகு உண்மையை அறியாமல் நான் இருக்க மாட்டேன் என்றான். நான் பயத்தில் நடுங்கினேன். ஆனாலும் தம்பி, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு உண்மையில் எதுவும் தெரியாது என்று கூறினேன். திடீரென்று அவன் என் கையை பலமாக பிடித்து கொண்டான். அவன் பிடி எவ்வளவு இறுக்கமாக இருந்தது என்றால் எனக்கு வலித்தது. நான் பயந்து என் கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னை இழுத்து கொண்டு வீட்டின் பின்பக்கத்திற்கு சென்றான். அவன் அம்மாவும் அவனை பின்தொடர்ந்தார். நான் தொடர்ந்து, தம்பி, என்னை விட்டுவிடு, நான் ஒன்றும் செய்யவில்லை என்று கத்திக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் எதையும் கேட்பதாக தெரியவில்லை. அவன் என்னை ஒரு இருட்டறையின் முன்னால் அழைத்து சென்று கதவை திறந்து உள்ளே தள்ளினான். நான் தடுமாறி கீழே விழுந்தேன். நான் எழுவதற்குள் அவன் வெளியே இருந்து கதவை மூடிவிட்டான். நான் சத்தமாக கத்தினேன், கதவை திறங்கள், என்னை வெளியே விடுங்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை என்றேன். ஆனால் வெளியே பெரும் அமைதி நிலவியது. எந்த பதிலும் வரவில்லை. அறை மிகவும் சிறியதாகவும் இருட்டாகவும் இருந்தது. அங்கு காற்றோட்டம் கூட இல்லை. வெப்பத்தால் என் மூச்சு திணறியது. என் தொண்டை வறண்டு போனது. நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டினேன். ஆனால் யாரும் வரவில்லை. மெல்ல மெல்ல என் உடல் சோர்ந்து போனது. தாகத்தால் தொண்டை எரிந்தது. அழுது கொண்டே தரையில் அமர்ந்து யாராவது என்னை இங்கிருந்து காப்பாற்ற மாட்டார்களா என்று கடவுளிடம் வேண்டினேன். நேரம் மெதுவாக கடந்து சென்றது.
எத்தனை மணி நேரம் ஆனது என்று எனக்கே தெரியவில்லை. அந்த இருட்டு அறையில் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தேன். வெப்பம் மற்றும் தாகத்தால் என் நிலை மிகவும் மோசமடைந்தது. உதடுகள் காய்ந்து போயின, கண்கள் இருண்டன. நான் என் மகன்களை நினைத்து பார்த்தேன். ஒருவேளை அவர்கள் என்னை வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தால் என்று நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று நினைத்தேன். மெதுவாக என் ஆற்றல் குறைந்து கடைசியில் மயக்கமடைந்து தரையில் விழுந்தேன். எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஒரு மெல்லிய வெளிச்சம் அறைக்குள் நுழைந்தது. என் கண்களை கஷ்டப்பட்டு திறந்தேன். நான் அரை மயக்க நிலையில் இருந்தேன். என் முன்னால் அதே தாயும் மகனும் நிற்பதை கண்டேன். ராகுலின் அம்மா முகத்தில் கோபத்தை விட பயமே அதிகமாக இருந்தது. என் உடல்நிலை இவ்வளவு மோசமடையும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ராகுல் விரைவாக என் அருகில் அமர்ந்தான். அவன் என்னை தாங்கி பிடித்து பதட்டமான குரலில், அம்மா, கண்களை திறங்கள் என்றான். பிறகு அவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து என் உதட்டில் வைத்தான். நான் நடுங்கும் கைகளுடன் தண்ணீர் குடித்தேன். அப்போதுதான் என் உயிர் திரும்பி வருவது போல உணர்ந்தேன். ராகுலின் அம்மாவும் என் அருகில் அமர்ந்து, சகோதரி, எங்களை மன்னித்து விடு. நாங்கள் உண்மையை மட்டுமே அறிய விரும்பினோம். ஆனால் உன் நிலை இப்படி மோசமாகும் என்று நினைக்கவில்லை என்றார். நான் தண்ணீர் குடித்துக்கொண்டே அவர்களை பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பயமும் வலியும் இருந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட அந்த உண்மை இனி நீண்ட காலம் மறைத்திருக்க முடியாது என்ற உணர்வும் ஏற்பட்டது. பிறகு நான் மெதுவாக என்னை தேற்றிக் கொண்டேன். ராகுலும் அவன் அம்மாவும் என் முன்னால் அமர்ந்திருந்தனர். அவர்கள் கண்களில் கோபமும் வலியும் உண்மையை அறியும் தவிப்பும் இருந்தது. என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டே இருந்தன. நான் விடாமல் அழுது கொண்டிருந்தேன். ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக என் இதயத்திற்குள் புதைத்து வைத்திருந்த விஷயத்தை இன்றுதான் முதல் முறையாக யாரிடமோ சொல்கிறேன். நான் நடுங்கும் குரலில் சொல்லத் தொடங்கினேன். தம்பி, சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் இது. அந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு இடையே மிகச்சிறந்த உறவு இருந்தது. உன் தந்தை விஜயாவதியும் என் கணவர் சஞ்சயும் மிக நெருங்கிய நண்பர்கள். இல்லை, நண்பர்களுக்கும் மேலாக இருவரும் ஒருவரை ஒருவர் சகோதரர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். கிராமமே அவர்களின் நட்பை உதாரணமாக கூறும். உண்மையான நட்பு என்றால் விஜயாவதி சஞ்சய் போல இருக்க வேண்டும் என்று மக்கள் கூறுவார்கள். இருவரும் சேர்ந்து வயலில் வேலை செய்வார்கள், சேர்ந்து பயிர் செய்வார்கள், சேர்ந்து நகரத்திற்கு சென்று விற்றுவிட்டு வருவார்கள். ஒரு வீட்டில் மகிழ்ச்சி என்றால் மற்றவர் அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைவார். ஒரு வீட்டிற்கு துக்கம் என்றால் மற்றவர் முதலில் அங்கு வந்து நிற்பார். நானும் உன் அம்மாவும் மிகவும் நெருக்கமாக பழகினோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை போல வாழ்ந்தோம். அந்த காலத்தில் வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் மனிதன் செய்யும் ஒரு தவறு எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்பார்கள். அதுபோலதான் அன்று ஒரு தவறு நடந்தது. நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு பேச்சை தொடர்ந்தேன். அன்று ஒரு நாள் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. வானத்தில் கருமேகங்கள் இருந்தன. மின்னல் வெட்டியது. கிராமமே வெறிச்சோடி கிடந்தது. ஏனெனில் அனைவரும் அவரவர் வீட்டிற்குள் இருந்தனர். சஞ்சய் வயலை பார்க்க சென்றிருந்தார். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது திடீரென்று கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது முன்னால் விஜயாவதி நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனெனில் அவர் நிலை சரியாக இல்லை. அவர் கண்கள் சிவந்திருந்தன. அவர் நேராக கூட நிற்க முடியவில்லை. அவர் உடலில் இருந்து மதுவின் நாற்றம் கடுமையாக வீசியது. நான் அவரிடம், அண்ணா, இப்போது சஞ்சய் வீட்டில் இல்லை, நீங்கள் பிறகு வாருங்கள் என்றேன். ஆனால் அவர் உள்ளே வர முயன்று, சகோதரி, வெளியே மழை பலமாக பெய்கிறது, நான் சிறிது நேரம் தங்குகிறேன் என்றார். அவர் என் குடும்பத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டதால் நான் உள்ளே வர அனுமதித்தேன். அவர் உள்ளே வந்து அமர்ந்தார். ஆனால் சில நிமிடங்களிலேயே அவர் நடவடிக்கைகள் விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தேன். அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்கள் எப்போதும் போல இல்லை. இப்போது எனக்கு பயமாக இருந்தது. நான் அவரிடம், அண்ணா, நீங்கள் அமருங்கள் என்று சொன்னபோது அவர் என் கையை பிடித்து கொண்டார். நான் பயந்து போனேன். கையை விடுவிக்க போராடி, என்ன செய்கிறீர்கள், என்னை விடுங்கள், உங்களுக்கு என்ன ஆனது, முதலில் இங்கிருந்து கிளம்புங்கள் என்றேன். ஆனால் அவர் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. ஒருவேளை அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்திருக்கலாம், அல்லது யாராவது அவருக்கு வேண்டும் என்றே குடிக்க கொடுத்து அவர் சுயநினைவை இழக்க செய்திருக்கலாம். அவர் தொடர்ந்து என்னை நெருங்கி வந்தார். நான் மிகவும் பயந்து போய் அவரை தள்ளினேன். ஆனால் அவர் மீண்டும் என் பக்கம் வந்து என் துணிகளை இழுக்க ஆரம்பித்தார். நான் சத்தமாக அழுது கொண்டே என்னை விட்டுவிடுமாறு கெஞ்சினேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அப்போதுதான் அருகில் இருந்த ஒரு கனமான தடியை பார்த்தேன். பயத்திலும் பதட்டத்திலும் அந்த தடியை எடுத்து அவர் தலையில் பலமாக ஓங்கினேன். அடிபட்டதும் அவர் அங்கேயே சரிந்து மயங்கி விழுந்தார். அந்த நேரத்தில் என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் எவ்வளவு பயந்தேன் என்றால் என் கை கால்கள் மரத்து போயின.
என் ஆடைகள் கிழிந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து சத்தமாக அழுது கொண்டிருந்தேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து விஜயாவதிக்கு சுயநினைவு வந்தது. அவர் மெதுவாக கண்களை திறந்தார். என்ன நடந்தது என்று அவருக்கு புரிந்ததும் அவர் முகம் வெளுத்து போனது. வெட்கத்தால் அவரால் என்னை பார்க்கவே முடியவில்லை. தடுமாறியபடி எழுந்து ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார். நான் இன்னும் அதே மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது சிறிது நேரம் கழித்து சஞ்சய் வீட்டிற்கு திரும்பினார். என்னை கண்டு அவர் பதறிப்போய் ஓடி வந்து, என்ன நடந்தது? ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய்? ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நான் நடுங்கும் குரலில் விஜயாவதி வீட்டிற்கு வந்ததையும் அவர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றதையும் நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னேன். பயந்துதான் அவரை தடியால் அடித்தேன் என்றும் அவர் மயக்கம் தெளிந்ததும் ஓடிவிட்டார் என்றும் கூறினேன். நான் சொன்னதை கேட்டு சஞ்சய் முதலில் அப்படியே அமைதியாகிவிட்டார். பிறகு திடீரென்று கோபமாக, இல்லை, இது பொய். விஜயாவதி இப்படி செய்யவே மாட்டான். அவன் என் சகோதரன். நீ அவன் மீது எப்படி இவ்வளவு பெரிய பழியை சுமத்தலாம்? உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் நொறுங்கியது. நான் அழுது கொண்டே, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? என் நிலையையும் என் கிழிந்த ஆடைகளையும் பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர் தலையில் இருக்கும் காயத்தை போய் பாருங்கள். என்னை காத்துக்கொள்ளத்தான் நான் அவரை அடித்தேன் என்றேன். நான் அவ்வளவு சொன்னதும் சஞ்சய் அமைதியாகிவிட்டார். அவர் முகத்தில் கோபமும் துக்கமும் இருந்தது. அதே சமயம் தனக்கு மிகவும் பிடித்த நண்பன் இப்படி செய்திருப்பதை நம்ப முடியாமல் அவர் மனதிற்குள் உடைந்தும் போயிருந்தார். நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அறையில் நேரம் அப்படியே உறைந்து விட்டது போல அமைதி நிலவியது. ராகுலின் அம்மா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவர் கைகள் நடுங்கின. தன் வாயை பொத்தி கொண்டு தன்னை தேற்றிக் கொள்ள முயன்றார். ராகுல் ஒரு கல் போல அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் என் பக்கம் இருந்தன. ஆனால் அவன் என்னை பார்ப்பது போல தெரியவில்லை. அவன் மனம் எங்கோ சென்றிருந்தது. ஒருவேளை அவன் தன் தந்தையை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கலாம். சிறுவயது முதலே அவன் தேடி வந்த அவன் அம்மா வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்ட அந்த தந்தை அன்று என்ன ஆனார் என்று இப்போதுதான் அவனுக்கு தெரிய வந்திருந்தது. நானும் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஏனெனில் பல ஆண்டுகளாக என் இதயத்திற்குள் புதைந்திருந்த ரகசியம் இன்று வெளியே வந்துவிட்டது. நான் நடுங்கும் குரலில் பேச்சை தொடர்ந்தேன். தம்பி, உன் தந்தை மிகவும் நல்ல மனிதர். அவர் கெட்டவர் இல்லை. அன்றைய தினம் மது அவரிடம் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டது. அவர் செய்த செயலுக்கு அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அந்த சம்பவத்திற்கு பிறகு பல முறை சஞ்சயிடம் மன்னிப்பு கேட்க வந்தார். அவர் கைகளை கூப்பி, சகோதரா, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். அன்று எனக்கு என்னவானது என்று எனக்கே தெரியவில்லை. உன் கண்களை பார்க்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனால் நான் மனதளவில் கெட்டவன் இல்லை என்று கெஞ்சினார். சஞ்சய் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்திருந்தார். ஏனெனில் தான் சகோதரனாக நினைத்தவனே தன் வாழ்க்கையை சிதைத்து விட்டான் என்று அவர் என்னை பார்த்து அழுவார். ஆனால் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டார். நண்பர்களுக்கிடையே திடீரென்று ஏன் இடைவெளி விழுந்தது என்று ஊர்க்காரர்களுக்கே புரியவில்லை. எப்போதும் ஒன்றாக இருந்தவர்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே பயந்தனர். ஆனால் உண்மை வேறு யாருக்கும் தெரியவில்லை. நாட்கள் சென்றன. ஆனால் சஞ்சயின் கோபம் குறையவில்லை. அவர் இரவெல்லாம் விழித்திருந்தார். சில நேரங்களில் திடீரென எழுந்து வெளியே அமர்ந்து விடியும் வரை வானத்தை பார்த்து கொண்டிருப்பார். நடந்ததை மறந்துவிடு என்று பலமுறை அவரிடம் சொன்னேன். ஆனால் அவரால் மறக்க முடியவில்லை. தன் நம்பிக்கை சிதைக்கப்பட்டு விட்டது என்று அவர் எப்போதும் கூறினார். ஒரு நாள் உன் அப்பா லாரியை ஓட்டினார். சஞ்சய் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஆரம்பத்தில் இருவரும் மௌனமாக இருந்தனர். சாலை நீளமாக இருந்தது. வெயில் மெல்ல மெல்ல அதிகரித்தது. வழியில் அவ்வப்போது சிறிது பேசிக் கொண்டனர். ஆனால் முன்பிருந்த அந்த சிரிப்பு இப்போது இல்லை. சஞ்சய் தன்னிடமிருந்து விலகிவிட்டதை உன் தந்தை உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் சூழலை சரி செய்ய ஒவ்வொரு முறையும் முயற்சித்தார். அவர், சகோதரா, எல்லாவற்றையும் மறந்துவிடு, என்னிடம் தவறு நடந்துவிட்டது என்றார். ஆனால் சஞ்சய் மௌனமாகவே இருந்தார். அன்றைய தினமும் லாரி வெறிச்சோடிய சாலையில் சென்று கொண்டிருந்தது. வெயில் அதிகமாக இருந்ததால் சாலையில் இருந்து சூடான காற்று வீசியது. பல மணி நேரம் பயணம் செய்த பிறகு இருவரும் மிகவும் களைப்படைந்தனர். அப்போது சஞ்சய் மெதுவாக, சகோதரா, நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். சிறிது நேரம் எங்கேனும் நிறுத்துவோம், தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு செல்வோம் என்றார். உன் தந்தை இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது, நகரத்திற்கு சென்று ஓய்வெடுக்கலாம் என்றார். ஆனால் சஞ்சய், இல்லை, தலை மிகவும் பாரமாக இருக்கிறது, சிறிது நேரம் ஏதேனும் மரத்தடியில் அமர்வோம் என்றார். பிறகு உன் தந்தை அவர் பேச்சை ஏற்றுக்கொண்டார். சாலையில் ஓரத்தில் லாரியை நிறுத்தினார். அங்கு ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அதன் நிழலில் சிறிது குளிர்ச்சியாக இருந்தது. இருவரும் கீழே இறங்கினர். உன் தந்தை அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து சிறிது குடித்தார்.
பிறகு சிரித்துக்கொண்டே, பார் சகோதரா, நமக்கு வயதாகிவிட்டது, முன்பிருந்தது போல இப்போது பலம் இல்லை என்றார். ஆனால் சஞ்சய் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக மரத்தடியில் அமர்ந்தார். உன் தந்தை அருகில் தரையில் படுத்தார். வெப்பம் மற்றும் களைப்பினால் அவர் கண்கள் மெல்ல மூடின. சிறிது நேரம் அங்கு காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டது. ஆனால் சஞ்சயின் மனதிற்குள் புயல் வீசி கொண்டிருந்தது. அன்று இரவு நான் இருந்த நிலையை அவர் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தார். என் கண்ணீர், என் கிழிந்த ஆடைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. அவர் இதயம் உள்ளுக்குள் எரிந்தது. அவர் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ள முயற்சித்தார். ஒருவேளை மன்னித்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அப்போது திடீரென்று உன் தந்தை திரும்பி படுத்தார். அவர் தலை பின்னால் இருந்த மரத்தின் தண்டுடன் மோதியது. ஏற்கனவே தலையில் இருந்த காயம் மீண்டும் திறந்து கொண்டு அங்கிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. இப்போது சஞ்சயின் கண்கள் அந்த காயத்தின் மீது விழுந்தபோது அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நான் அவரிடம் சொன்ன அதே காயம் அது. நான் பொய் சொல்லவில்லை என்று அந்த நொடி அவருக்கு முழுமையாக உறுதியானது. அவர் மனதில் இருந்த எஞ்சிய நம்பிக்கை அந்த நொடியே உடைந்து போனது. தான் சகோதரனாக கருதியவனை தன் நம்பிக்கையை சிதைத்து விட்டான் என்று அவர் உணர்ந்தார். அந்த நொடியில் அவர் கோபம் அவர் சுயநினைவை மீறியது. அவர் மெதுவாக எழுந்தபோது கண்கள் சிவந்திருந்தன. மூச்சு வேகமாக வாங்கியது. அவர் தன்னை தடுக்க முயன்றார். ஆனால் அவர் மூளை வேலை செய்யவில்லை. அவர் அருகில் இருந்த ஒரு கனமான கல்லை எடுத்தார். உன் தந்தை அப்போது அரைகுறை உறக்கத்தில் தலையில் இடித்து கொண்ட வழியால் மெதுவாக எழ ஆரம்பித்தார். அடுத்த சில நொடியில் என்ன நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சஞ்சய் நடுங்கியபடி அவர் அருகில் சென்று கோபமாக, நீ என் நம்பிக்கையை கொஞ்சுவிட்டாய் விஜயாவதி என்று கத்தினார். ஆனால் என்ன நடக்கிறது என்று உன் தந்தையால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்போது கோபத்தில் கண்மூடித்தனமாக சஞ்சய் அந்த பெரிய கல்லை அவர் முகத்தில் ஓங்கி அடித்தார். அடி எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் உன் தந்தை வலியால் துடித்து அப்படியே சரிந்தார். அவர் வாயிலும் தலையிலும் ரத்தம் கொட்டியது. அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சில நொடிகளிலேயே அவர் உடல் அசைவற்று போனது. அந்த நொடியில் உலகம் அப்படியே நின்றது. சஞ்சயின் கையிலிருந்து கல் கீழே விழுந்தது. தான் என்ன செய்துவிட்டோம் என்று அவருக்கு புரிந்தது. பயத்தில் அவர் பின்வாங்கினார். கைகள் நடுங்கின. அவர் மீண்டும் மீண்டும் விஜயாவதியை எழுப்ப முயற்சித்தார். சகோதரா, எழு, என்னிடம் தவறு நடந்து விட்டது என்று அழுது கொண்டே சொன்னார். ஆனால் காலம் கடந்து விட்டது. உன் தந்தை இறந்து விட்டார். அந்த வெறிச்சோடிய சாலையில் காற்று மட்டுமே வீசிக் கொண்டிருந்தது. சஞ்சயின் அழுகுரல் எதிரொலித்தது. அவர் அங்கேயே அமர்ந்து வாய் விட்டு அழுதார். இப்போது என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. கிராமத்திற்கு சென்று உண்மையை சொன்னால் மக்கள் அவரை துரோகி என்று அழைப்பார்கள். அவர் குடும்பம் அழிந்துவிடும் என்கிற பயத்திலும் பதட்டத்திலும் அவர் மற்றொரு பெரிய தவறை செய்தார். சுற்றிலும் பார்த்தார். தூரம் வரை யாரும் இல்லை. பிறகு தன் கைகளால் மண்ணை தோண்ட ஆரம்பித்தார். அவர் தொடர்ந்து அழுது கொண்டே, சகோதரா, என்னை மன்னித்து விடு. நான் என்ன செய்து விட்டேன்? கோபத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் அங்கேயே சாலை ஓரத்தில் உன் தந்தையின் உடலை புதைத்தார். பிறகு மண் போட்டு மூடி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி சமமாக்கினார். அந்த நேரத்தில் அவர் உடல் முழுவதும் மண்ணும் ரத்தமும் படிந்திருந்தது. இரவு ஆகும் வரை அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார். எப்படி வீட்டிற்கு செல்வதென்று அவருக்கு புரியவில்லை. பிறகு நள்ளிரவில் அவர் மட்டும் அந்த லாரியை ஓட்டிக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினார். அவர் வீட்டிற்கு வந்தபோது அவர் நிலையை கண்டு நான் பயந்து போனேன். அவர் உடைகள் மண்ணால் அழுக்கடைந்திருந்தன. முகம் வெளுத்திருந்தது. கண்கள் வீங்கி இருந்தன. நான் விஜயாவதி எங்கே என்று கேட்டேன். அவர் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்து விட்டார். இரவு முழுவதும் அவர் நடுங்கிக் கொண்டே இருந்தார். அடுத்த நாள் கிராமத்தில் விஜயாவதியை காணவில்லை என்ற செய்தி பரவியது. அனைவரும் தேட ஆரம்பித்தனர். உன் அம்மா ஒவ்வொரு கதவாக சென்று தேடினார். எல்லா பாதைகளிலும் தேடினார். ஆனால் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அன்றிலிருந்து சஞ்சய் முன்பிருந்தது போல இல்லை. அவர் எப்போதும் பயத்தில் வாழ்ந்தார். இரவில் அலறிக்கொண்டு எழுவார். பல முறை தூக்கத்தில் விஜயாவதியின் பெயரை சொல்லி அழுது கொண்டிருப்பார். அவர் தன் குற்ற உணர்ச்சியின் பாரத்தால் அழுந்தி கிடந்ததால் அவர் உடல் மெல்ல மெல்ல வலுவிழந்தது. மகனே, உண்மையை சொல்வதென்றால் உன் தந்தையை எந்த எதிரியும் கொல்லவில்லை. கோபத்தால் உடைந்து போன அவர் நண்பனை கொன்றுவிட்டான். பிறகு இரண்டாவது இரவு வந்தது. அது எங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான இரவுகளில் ஒன்று. வீட்டிற்குள் மகிழ்ச்சி எல்லாம் என்றென்றைக்குமாக மறைந்து விட்டது போல ஒரு அமைதி நிலவியது. வெளியே மெல்லிய காற்று வீசிக் கொண்டிருந்தது. அவ்வப்போது நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் ஒரு மனிதனின் உடைந்த மூச்சொலியும் அடக்கி அழுத சத்தமும் மட்டுமே எதிரொலித்தது. அந்த மனிதர் என் கணவர் சஞ்சய். அவர் அறையின் ஒரு மூலையில் தரையில் அமர்ந்திருந்தார். அவர் கைகள் நடுங்கின. முகம் சோர்ந்திருந்தது.
கண்கள் சிவந்திருந்தன. சில மணி நேரங்களிலேயே பல ஆண்டுகள் முதியவர் போல அவர் மாறி போனார். அன்றிலிருந்து அவர் சரியாக சாப்பிடவில்லை, யாரிடமும் பேசவில்லை, சும்மா அமர்ந்திருப்பார். திடீரென்று அழுவார். நானும் உள்ளுக்குள் உடைந்திருந்தேன். ஆனால் அவரை தேற்ற முயன்றேன். ஏனென்றால் நானும் உடைந்து போனால் அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்வார் என்று பயந்தேன். நான் அடிக்கடி அவர் அருகில் சென்று அமர்ந்து அவர் தோளை பிடித்து, உன்னை கட்டுப்படுத்திக் கொள், நடந்தது நடந்துவிட்டது என்று சொல்வேன். ஆனால் அவர் என்னை பார்க்க கூட இல்லை. அவர் ஆன்மா செத்துவிட்டது போல வெறிச்சோடிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட நேரம் அமைதியாக இருந்தவர் திடீரென்று தலையை உயர்த்தி பயத்துடன் என்னை பார்த்தார். அவர் கண்களில் பயம் தெரிந்தது. அவர் விரைவாக, அந்த பை லாரியில் இருக்கிறது என்றார். எந்த பையை பற்றி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. பிறகுதான் நினைவுக்கு வந்தது. விஜயாவதி கடைசியாக வீட்டிலிருந்து கிளம்பிய போது அவர் கையில் ஒரு பழைய தோல்பை இருந்தது. சஞ்சய் வேகமாக எழுந்தபோது அவர் கால்கள் நடுங்கின. நானும் அவர் பின்னால் வெளியே சென்றேன். இரவு மிகவும் இருட்டாக இருந்தது. வானத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. வீட்டிற்கு பின்னால் லாரி நின்றது. இருவரும் நகரத்திற்கு சென்ற அதே லாரி. சஞ்சய் மட்டும் திரும்பி வந்த லாரி. சஞ்சய் லாரியின் அருகில் சென்றார். தன் குற்றம் இன்னும் லாரிக்குள் காத்திருப்பதாக அவர் அஞ்சினார் போலிருந்தது. அவர் நடுங்கும் கைகளால் லாரி கதவை திறந்து உள்ளே பார்த்தார். இருக்கைக்கு அடியில் இருந்த அந்த பழைய தோல்பையை எடுத்தார். பை முழுவதும் மண் மற்றும் தூசியால் நிறைந்திருந்தது. அதை பார்த்ததும் என் இதய துடிப்பு அதிகரித்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் இருவரும் விரைவாக அறைக்குள் வந்தோம். சஞ்சய் கதவை மூடிவிட்டு பையை தன் முன்னால் வைத்துக் கொண்டு அதை திறக்க தைரியமில்லாதது போல சிறிது நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு நடுங்கும் கைகளால் சங்கிலியை திறந்தார். பைக்குள் சில ரூபாய் நோட்டுகள் இருந்தன, சில பத்திரங்கள் இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கடிதம் இருந்தது. சஞ்சய் அந்த கடிதத்தை எடுத்தபோது அவர் கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கின. நீண்ட நேரம் அதை பார்த்தார். பிறகு மெதுவாக திறந்தார். அவர் வாசிக்க தொடங்கிய போது குரல் நடுங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, சஞ்சய் சகோதரா, என்னை மன்னித்து விடு. என்னிடம் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. என் செயலுக்கு நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். எனக்கு என்னையே வெறுக்க தோன்றுகிறது. உன் நம்பிக்கையை நான் உடைத்து விட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஒருவேளை நீ என்னை மன்னிக்க மாட்டாய். இருந்தாலும் நான் கைகூப்பி மன்னிப்பு கேட்கிறேன். இன்று நாம் இருவரும் கடைசியாக ஒன்றாக பயணம் செய்கிறோம். அதனால்தான் இந்த கடிதத்தை விட்டு செல்கிறேன். இது என் நிலங்களின் பத்திரங்கள். இவை நான் என் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். இது அனைத்தையும் உனக்கை தருகிறேன். என் மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு இந்த கிராமத்தை விட்டு போகிறேன். உனக்கு என் முகம் கூட தெரியாத அளவுக்கு தூரம் சென்று விடுவேன். உன் வாழ்க்கையில் இருந்து என்றென்றைக்குமாக விலகி விடுகிறேன். முடிந்தால் என்னை மன்னித்து விடு சகோதரா. என் தவறை சுமந்து கொண்டு என்னால் வாழ முடியவில்லை. ஆனால் நான் என்ன செய்ய? என் சிறிய மகனுக்காகவும் உறவினர்கள் இல்லாத என் மனைவிக்காகவும் வெளியூர் சென்று வாழ்ந்து கொள்கிறேன். ஆனால் நான் செய்ததை மாற்ற முடியாது. இனி இந்த குற்றத்தை சுமந்து கொண்டு உன் முன்னால் என்னால் வாழ முடியாது. இன்றைய பயணம் ஒருவேளை நம்முடைய கடைசி பயணமாக இருக்கலாம் என்று கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே சஞ்சயின் குரல் உடைந்தது. கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் கைகளில் இருந்த கடிதம் கீழே விழுந்தது. தரையில் அமர்ந்து வாய் விட்டு அழுதார். அவர் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு, நான் என்ன செய்து விட்டேன்? என் சகோதரனையே கொன்று விட்டனே. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகத்தான் இருந்தான். அவன் என்னை பிரிந்து தூரம் சென்றிருப்பான். நல்லபடியாக வாழ்ந்திருப்பான். ஆனால் நான் கோபத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டேனே என்று கதறினார். அவர் அழுவதை பார்த்து என் இதயம் நொறுங்கியது. ஏனென்றால் விஜயாவதி தன் தவறுக்காக உண்மையிலே விற்கப்பட்டார் என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. அவர் பழிவாங்க வரவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்லவே வந்திருந்தார். அவர் தன் நண்பனை இழக்க விரும்பவில்லை. நான் அந்த நேரத்தில் கோபத்தில் கல்லை எடுத்திருக்காவிட்டால் இன்று அவன் உயிரோடு இருந்திருப்பான். அவன் மகன் தன் தந்தையுடன் இருந்திருப்பான். அவர் மனைவி தனியாக இருந்திருக்க மாட்டாள். நான் ஒரு முழு குடும்பத்தையே அழித்து விட்டேன் என்று சஞ்சய் அழுதார். அவர் மீண்டும் மீண்டும் தன் கன்னத்தில் அடித்துக் கொண்டு தன்னைத்தானே நொந்து கொண்டார். நான் அவரை பிடித்து அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் தன் சுயநினைவை இழந்து விட்டார் போல் இருந்தது. சில சமயம் சுவரில் தலையை முட்டிக் கொள்வார். சில சமயம் தரையில் அமர்ந்து விஜயாவதியின் பெயரை சொல்லி, சகோதரா, என்னை மன்னித்து விடு, என்னிடம் மிகப்பெரிய பாவம் நடந்து விட்டது என்று கதறுவார். அந்த இரவு நாங்கள் ஒரு நிமிடம் கூட கண்களை மூடவில்லை. சஞ்சய் மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை படித்து ஒவ்வொரு முறையும் முன்பை விட அதிகமாக உடைந்தார். சில சமயம் அந்த பத்திரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு அழுவார். சில சமயம் அன்று நாம் நகரத்திற்கே போகாமல் இருந்திருக்கலாம், கோபப்படாமல் இருந்திருக்கலாம், எல்லாம் முன்பு இருந்தபடி இருந்திருக்கலாம் என்று வருந்துவார். ஆனால் இப்போது எதையும் மாற்ற முடியாது. பொழுது விடிய தொடங்கியது. வெளியே பறவைகளின் சத்தம் கேட்டது.
ஆனால் எங்கள் வீட்டிற்குள் இருள் இன்னும் விலகவில்லை. அந்த இரவுக்கு பிறகு என் கணவர் முன்பிருந்தது போல இல்லை. அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு என்றென்றைக்குமாக மறைந்து விட்டது. அவர் முன்பு மிகவும் மகிழ்ச்சியான மனிதர். எங்கள் கிராமத்தில் விஜயாவதி சஞ்சய் நட்பை உதாரணமாக சொல்வார்கள். ஆனால் இப்போது அவர் அமைதியாகிவிட்டார். பல மணி நேரம் தனியாக அமர்ந்திருப்பார். இரவில் திடீரென எழுந்து அழுவார். உண்மையை அனைவரும் தெரிந்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம் அவருக்கு எப்போதும் இருந்தது. அவர் எப்போதும் பதட்டமாகவே இருந்தார். யாராவது கதவை தட்டினால் பயப்படுவார். யாராவது விஜயாவதியின் பெயரை சொன்னால் முகம் வெளுத்துவிடும். அவர் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருந்தார். இதை பார்த்து நானும் தினமும் உடைந்தேன். ஆனால் அன்று என்ன நடந்தது என்று தெரியாத அந்த சிறிய குழந்தையை நினைத்துதான் எனக்கு அதிக பயமாக இருந்தது. அவன் தினமும் தன் தந்தைக்காக காத்திருப்பான். அவன் அம்மா தினமும் அழுவாள் என்பதை நினைக்கும் போது என் ஆன்மாவே நடுங்கியது. ஆனால் கோபத்தினால் பல வாழ்க்கைகள் அழிந்து விட்டன. அந்த இரவின் சாட்சியான கடிதம் எங்கள் வீட்டில் எப்போதும் எங்களிடம் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. என் கணவரை நான் பல முறை தேற்றினேன். அவர் அருகில் அமர்ந்து அவர் கைகளை பிடித்து மெதுவாக பேசினேன். ஏனெனில் அவர் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்திருந்தார். அவர் கண்களில் தெரிந்த வழியை என்னால் பார்க்க முடிந்தது. இனி உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். இப்போது வருந்தி பயன் இல்லை. நடந்தது நடந்துவிட்டது. நம்மிடம் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதுவே பெரிய செல்வம் என்று நான் மீண்டும் மீண்டும் கூறினேன். அவர் மௌனமாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, நீ சொல்வது சரிதான். இனி எனக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை. இந்த நிலத்திலோ பணத்திலோ எனக்கு மகிழ்ச்சி இல்லை. சகோதரர்களே ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறும்போது அந்த செல்வத்தால் என்ன பயன் என்றார். அவர் பேசியதை கேட்டு என் மனம் நெகிழ்ந்தது. அவர் இவ்வளவு தூரம் உடைந்து போயிருந்ததை நான் அப்போதுதான் பார்த்தேன். நீண்ட நேரம் அமைதியாக இருந்தவர் அந்த நிலங்களையும் பணத்தையும் இனி பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தார். எல்லாம் நம் வீட்டு மகிழ்ச்சியை கெடுத்துவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். நம் மகன்கள் வளரும் போது அவர்களுக்கு இதை பிரித்து கொடுத்து விடு. ஆனால் இப்போதைக்கு நான் இதை தொட விரும்பவில்லை என்றார். கோபத்திலோ சோகத்திலோ இப்படி பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். அடுத்த நாளே என்னை வங்கிக்கு அழைத்து சென்றார். எல்லா ஆவணங்களையும் பணத்தையும் என் பெயரிலான ஒரு லாக்கரில் வைத்தார். இவை இப்போது உன் பாதுகாப்பில் இருக்கட்டும். சரியான நேரம் வரும்போது இதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடு என்றார். அவர் உள்ளுக்குள் எவ்வளவு துக்கப்படுகிறார் என்பது தெரிந்திருந்ததால் நான் அமைதியாக இருந்தேன். அதன் பிறகு வாழ்க்கை மெல்ல நகர்ந்தது. நாங்கள் அந்த பணத்தை தொட்டதே இல்லை. ஆவணங்களும் பணமும் லாக்கரிலேயே இருந்தன. ஆண்டுகள் கடந்தன. எங்கள் பிள்ளைகள் வளர்ந்தனர். அவர்களுக்கு அன்பான வளர்ப்பை கொடுத்தோம். என் கணவரும் நானும் அவர்களின் மகிழ்ச்சிக்காக உழைத்தோம். ஆனால் காலம் எப்படி மாறும் என்று யாருக்கு தெரியும்? ஒரு நாள் என் கணவர் இறந்து விட்டார். அவர் பிரிவுக்கு பிறகு என் வாழ்க்கை மீண்டும் மாறியது. நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டேன். ஆனால் நான் சோர்ந்து போகவில்லை. நானே உழைத்தேன். சிறிய வேலைகள் செய்தேன். மற்றவர் வீடுகளில் தையல் வேலை பார்த்தேன். எப்போதாவது சமையல் செய்து கொடுத்தேன். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தந்தேன். எப்படியோ என் பிள்ளைகளின் வயிற்றை நிரப்பினேன். என் கணவர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவிடவில்லை. நான் பட்டினி கிடந்தாலும் என் குழந்தைகளை பசியுடன் தூங்க விடவில்லை. என் வாழ்நாள் முழுவதையும் அவர்களுக்காகவே அர்ப்பணித்தேன். ஆனால் என் விதி வேறு விதமாக இருந்தது போலிருக்கிறது. என் பிள்ளைகள் வளர்ந்தபோது அவர்களே என்னிடமிருந்து தூரம் செல்ல தொடங்கினர். என் மடியில் வளர்த்த அதே பிள்ளைகள் இன்று என்னை ஒரு சுமையாக நினைக்கிறார்கள். முதலில் அவர்கள் பேச்சு மாறியது. பிறகு திடீரென்று அவர்கள் நடத்தை மாறியது. நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அவர்களுக்கு தவறாக தெரிந்தது. நான் ஏதாவது சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நான் அமைதியாக இருந்தால் அதற்கும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒருவேளை உணவு கொடுப்பதற்கு அவர்கள் யோசித்த போதுதான் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அவர்கள் மனைவிகளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. வீட்டில் நான் சும்மா இருந்து செலவை மட்டுமே அதிகரிப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். கிழடுகள் எப்போது வரைதான் மற்றவர்களுக்கு சுமையாக வாழ்வார்களோ என்று பல முறை என் முன்னாலேயே பேசுவார்கள். இதை கேட்டு என் இதயம் நொறுங்கிவிடும். ஆனால் எங்கள் வீட்டில் சண்டைகள் வரக்கூடாது என்பதற்காக நான் மௌனமாகவே இருந்தேன். இரவு நேரங்களில் தனியாக அமர்ந்து என் கணவரை நினைத்துக் கொள்வேன். அவர் உயிரோடு இருந்திருந்தால் என் நிலை இப்படி மாறியிருக்காது என்று நினைப்பேன். ஆனால் பிறகு நானே என்னை தேற்றிக் கொள்வேன். என் பிள்ளைகளுக்கு அந்த பணம் பற்றியோ நிலங்கள் பற்றியோ நான் சொன்னதே இல்லை. ஏனென்றால் அது தெரிந்தால் அவர்களின் பேராசை இன்னும் அதிகரித்துவிடும். என் கணவரின் குடும்பத்தில் நடந்த அதே கதை மீண்டும் நடக்கக்கூடாது என்று நான் விரும்பினேன். அதனால் எல்லாவற்றையும் என் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்தேன். அந்த ஆவணங்களும் பணமும் இன்றும் என் வங்கி லாக்கரில் பத்திரமாக இருக்கின்றன. ஒரு ரூபாய் கூட நான் எடுத்ததில்லை.
மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் நான் திணறிய போது கூட அவற்றை நான் தொடவில்லை. ஏனென்றால் அவை என் கணவரின் கடைசி அடையாளம் மற்றும் கடைசி விருப்பம். விஜயாபதியின் மகனோ அல்லது அவர் வம்சத்தை சேர்ந்த யாராவது ஒருவரோ என்னிடம் வரும் நாளில் அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று எப்போதும் நினைத்தேன். ஏனென்றால் அதற்கான உண்மையான உரிமை அவர்களுக்கு தான். என் பிள்ளைகள் பணத்தை பார்த்து மாறிவிடக்கூடாது அல்லது தங்களுக்குள் சண்டையிடக்கூடாது என்று விரும்பினேன். அதனால்தான் இந்த ரகசியத்தை இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்தேன். நான் ராகுலிடமும் அவன் அம்மாவிடமும் உண்மையை சொன்னபோது அந்த அறையில் பெரும் அமைதி நிலவியது. ராகுலின் அம்மா அழுது கொண்டே இருந்தார். பழைய நாட்களை நினைப்பது போல அவர் தன் வாயை பொத்தி கொண்டு கதறினார். ராகுலும் அமைதியாக அமர்ந்திருந்தான். தன் தந்தை தன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து பல ஆண்டுகளாக அதை மனதிற்குள் புதைத்து வைத்திருந்தார் என்பதை நம்ப முடியாமல் அவன் முகம் அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. இத்தனை ஆண்டுகளாக நான் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை சொன்னபோது என் இதயமும் வலியால் துடித்தது. ராகுல் மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்தான். என் கைகளை பிடித்து பாசத்துடன், அம்மா, இவ்வளவு உண்மைகளும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் பலமுறை என் தந்தையை பற்றி கேட்டபோதும் ஏன் மௌனமாக இருந்தீர்கள் என்று கேட்டான். அவன் குரல் உடைந்து கண்கள் சிவந்திருந்தன. நான் அவனை பார்த்தபடி, தம்பி, நீ உன் தந்தையை பற்றி தெரிந்து வருத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லவில்லை. அவர் எப்படி இருந்தாலும் உன் தந்தை. உன் மனதில் அவர் மீது வெறுப்பு வளரக்கூடாது என்று நினைத்தேன். சரியான நேரம் வரும்போது எல்லா உண்மைகளையும் உனக்கு சொல்கிறேன் என்று நினைத்தேன் என்றேன். என் பேச்சை கேட்டு ராகுல் அழுதான். தலையை குனிந்து, என் தந்தை இப்படி செய்திருப்பார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அவர் உங்களிடம் அவ்வளவு தவறாக நடந்து கொண்டார். ஆனால் நான் உங்களைத்தான் தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். என்னையும் தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அவன் குற்ற உணர்வு அவன் முகத்திலேயே தெரிந்திருந்தது. அவன் உள்ளுக்குள் உடைந்திருந்தான். நான் அவன் கையின் மீது என் கையை வைத்து, தம்பி, நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நீ பார்த்ததை தான் உண்மை என்று நம்பினாய். யாராக இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பார்கள். நான் உன்னை முன்பே மன்னித்து விட்டேன். இதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடந்து போனது திரும்பி வராது என்றேன். என் பேச்சை கேட்டு அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் என் மீதான அன்பு தெரிந்தது. நான் அவனிடம், உனக்கு இன்னும் என் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றால் வங்கிக்கு சென்று லாக்கர் எண் 206 திறந்து பார். உன் தந்தை தன் கையால் எழுதிய கடிதமும் அனைத்து ஆவணங்களும் இன்றும் அப்படியே இருக்கின்றன. அவற்றை பார்க்கும்போது நான் சொல்வது உண்மை என்று உனக்கே புரியும். உன் தந்தையின் சொத்து இனி உனக்கும் கிடைத்துவிடும். இத்தனை ஆண்டுகளாக நான் சரியான மனிதருக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் என்றேன். ராகுல் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு, நான் உன்னையும் உன் அம்மாவையும் தேட நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் உங்களை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகுதான் உன் அம்மா உன்னை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றது எனக்கு தெரியும் என்றேன். ராகுலின் அம்மா மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, ஆம், கிராமத்தில் என் கையில் எதுவுமே மிஞ்சவில்லை என்பதால் என் மகனை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றேன். தங்குவதற்கு வீடு கூட இல்லை. ஆனால் நான் சோர்ந்து போகவில்லை. சிறிய வேலைகள் செய்தேன். மற்றவர்கள் வீடுகளில் வேலை செய்தேன். தையல் வேலை செய்தேன். எப்படியோ என் மகனை படிக்க வைத்தேன். அவன் ஒரு பெரிய மனிதனாக வேண்டும், யாருடைய கால்களிலும் விழக்கூடாது என்று விரும்பினேன். இன்று என் மகன் அந்த நிலைக்கு வந்துவிட்டான் என்றார். இதை கூறும்போது அவர் கண்களில் பெருமிதம் தெரிந்தது. ராகுலின் தலையை வருடியபடி, என் மகனை மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் தான் வளர்த்தேன். அவன் தந்தையின் குறையை நான் ஒருபோதும் உணரவிடவில்லை என்றார். ராகுல் இதை கேட்டு அழுதான். தன் தாயை கட்டி கொண்டு, அம்மா, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டும் நீ எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாய் என்பதை எனக்கு தெரியப்படுத்தவே இல்லையே. நீங்கள் என் தாயாக கிடைத்தது என் பாக்கியம் என்றான். அந்த தாய் மகன் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு அழுதனர். இதை பார்த்த நான், வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனிதனுக்குள் துணிச்சல் இருந்தால் எந்த துன்பத்தையும் தாண்டி முன்னேற முடியும் என்று நினைத்தேன். பிறகு ராகுல் என்னை பார்த்து, அம்மா, இனி நீங்கள் தனியாக இல்லை. இனி நாங்கள் உங்கள் குடும்பம். என் தந்தைக்கு சொந்தமானவை எல்லாம் உங்களுக்கும் சொந்தம். இனி உங்களுக்கு எதற்கும் குறை இருக்காது என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் மனம் அமைதியடைந்தது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் கணவரின் கடைசி விருப்பம் நிறைவேறப் போவதையும் அவர் நண்பரின் சொத்து சரியான நபரை சேரப்போவதையும் என்னால் உணர முடிந்தது. ராகுலின் அம்மா என்னை நோக்கினார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் முகத்தில் சிறு ஆதங்கம் தெரிந்தது. அவர் மெதுவாக, சகோதரி, இத்தனை பெரிய உண்மையை நீ இத்தனை ஆண்டுகள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டார். அவர் கேட்டதை கேட்டு நான் அமைதியானேன். ஏனென்றால் நான் உண்மையை மறைத்தது பேராசையினால் அல்ல, பயத்தினால்தான். நான் அவரை பார்த்து, நான் மிகவும் பயந்து விட்டேன், மன்னித்து விடு. இந்த உண்மை வெளியே வந்தால் அதே பேராசையும் வெறுப்பும் மீண்டும் எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று அஞ்சினேன். அதனால்தான் யாரிடமும் சொல்லவில்லை என்றேன். என் குரல் தளதழுத்தது.
இத்தனை ஆண்டுகால வலி இப்போது வெளியே வந்து கொண்டிருந்தது. ராகுலின் அம்மா என் அருகில் வந்து அமர்ந்து என் கைகளை பிடித்து கொண்டார். இத்தனை காலம் நீ தனியாக துன்பப்பட்டாய் சகோதரி, இனி நீ பயப்பட தேவையில்லை, நாங்கள் உன் பக்கம் இருக்கிறோம் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் கண்ணீர் பெருகியது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்னை உண்மையாக நேசிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். பிறகு ராகுலை பார்த்து, தம்பி, நீ வங்கிக்கு சென்று அனைத்தையும் எடுத்துக்கொள். லாக்கர் எண் 206 உன் தந்தையின் சொத்துக்கள் அனைத்தும் இருக்கின்றன. அதை பார்த்தால் நான் சொன்னது உண்மை என்று உனக்கே புரியும் என்றேன். ராகுல் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். அவன் முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. அவனுக்குள் பல கேள்விகளும் இருந்திருக்கலாம். அவன் உடனே வங்கிக்கு சென்றான். நான் அங்கேயே அமர்ந்து எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினேன். சிறிது நேரம் கழித்து ராகுல் திரும்பினான். அவன் கையில் ஒரு பை இருந்தது. அவன் முகம் மாறி இருந்தது. அவன் கண்கள் சிவந்திருந்தன. வழியெல்லாம் அழுது கொண்டே வந்திருக்கிறான் என்று தோன்றியது. அவன் மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்தான். பையை திறந்தான். அதில் அதே பழைய ஆவணங்கள், அதே கடிதம் மற்றும் சில பணம் இருந்தன. அவன் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்து வாசிக்க தொடங்கினான். வாசிக்க வாசிக்க அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் நான் சொன்னது உண்மை என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. மேலும் தன் சகோதரர்களின் பயத்தினால் தான் நிலங்களையும் பணத்தையும் மறைத்து வைத்ததாகவும், சரியான நேரம் வரும்போது இவை ராகுலை சேர வேண்டும் என்று தன் தந்தை எழுதியிருந்தார். கடிதத்தை படித்து முடித்ததும் ராகுல் அதை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். பிறகு என் காலடியில் அமர்ந்து, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். இத்தனை ஆண்டுகள் எங்களுக்காக நீங்கள் இதை பாதுகாத்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் உங்கள் சொந்த பிள்ளைகளே உங்களிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்களே என்று அழுது கொண்டே கூறினான். அவன் சொன்னதை கேட்டு என் மனம் நெகிழ்ந்தது. நான் அவனை தூக்கி, தம்பி, இதையெல்லாம் மறந்துவிடு, நடந்தது நடந்துவிட்டது என்றேன். ஆனால் ராகுலின் கோபம் குறையவில்லை. அம்மா, உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் இவ்வளவு தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தனியாக விட்டுவிட்டு சுமையாக நினைத்து அந்நியரை போல நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை நான் தண்டிக்க செய்வேன் என்றான். நான் உடனே அவனை தடுத்து, வேண்டாம் தம்பி, அப்படி செய்யாதே. அவர்கள் எப்படி இருந்தாலும் என் பிள்ளைகள், என் ரத்தம். ஒரு தாயாக அவர்கள் சிறைக்கு போவதை என்னால் பார்க்க முடியாது என்றேன். என் குரல் நடுங்கியது. பிள்ளைகள் எவ்வளவு தவறானவர்கள் என்றாலும் தாயின் இதயம் தாயின் இதயம் தானே. ராகுல் என்னை துன்பத்துடன் பார்த்துவிட்டு, இன்னும் அவர்களை பற்றி தான் நினைக்கிறீர்களா? அவர்கள் உங்களை காட்டில் கொண்டு போய் விட போவதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களே இல்லை. அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்றான். நான் ஏதாவது சொல்வதற்குள் ராகுல் போலீசுக்கு அழைத்தான். சிறிது நேரத்தில் போலீஸ் வந்தது. ராகுல் என்னை அழைத்து கொண்டு என் மகனின் வீட்டிற்கு சென்றான். நாங்கள் அங்கே சென்றபோது என் 2 மகன்களின் மனைவிகள் எங்களை பார்த்து அதிர்ந்து போயினர். திடீரென்று என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ராகுல் கோபமாக அவர்கள் முன்னால் சென்று நின்று, இப்போது புரிகிறதா ஒரு தாயின் மதிப்பு என்னவென்று? உங்களை பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்த தாயையே சுமையாக நினைத்து வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டீர்கள் என்றான். என் மகன்கள் பயந்து போய், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டனர். ராகுல் கோபமாக, நீங்கள் உங்கள் தாய்க்கு செய்த அநீதிக்கு கணக்கு கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவர்களை கைது செய்யுங்கள். தன் தாயிடமே இப்படி நடந்து கொள்பவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வார்கள் என்றான். போலீஸ் அவர்களை பிடிக்க தொடங்கியதும் அவர்கள் மனைவிகள் அழத் தொடங்கினர். ஆனால் ராகுலின் கோபம் குறையவில்லை. அவர்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் என் பிள்ளைகள் என்பதால் இதை பார்த்த நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். ராகுலிடம், தம்பி, அவர்களை விட்டுவிடு என்று கெஞ்சினேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. சிறிது நேரத்திலேயே போலீஸ் அவர்களை அழைத்து சென்றது. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. என் இதயத்தில் வலியும் இருந்தது. அதே சமயம் அவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள் என்ற நிம்மதியும் இருந்தது. திரும்பி வரும்போது ராகுல் மெதுவாக, அம்மா, இன்று முதல் நீங்கள் என் அம்மா. நீங்கள் எங்களுடனேயே எங்கள் வீட்டில் இருப்பீர்கள். இனி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்றான். இதை கேட்டதும் என் கண்களில் தண்ணீர் பெருகியது. ஏனென்றால் வாழ்க்கையில் முதல் முறையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பேராசையும் இல்லாமல் ஒருவர் என்னை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். அந்த நொடியில் பல துயரங்களுக்கு பிறகு இழந்த என் குடும்பத்தை இறைவன் மீண்டும் எனக்கு தந்ததாக உணர்ந்தேன். ராகுல் என்னை அவனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். ராகுலும் அவன் அம்மாவும் எனக்கு கொடுத்த அந்த அன்பை வெளியாட்கள் யாரும் கொடுத்திருக்க முடியாது. நான் சென்ற அந்த வீட்டில் என்னை ஒருபோதும் அந்நியராக உணர விடவில்லை. ராகுல் தினமும் காலையில் என் அறைக்கு வந்து, அம்மா, மருந்து சாப்பிட்டீர்களா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். அவன் அம்மாவும் என் மேல் மிகுந்த அக்கறை காட்டினார். எனக்காக சமைப்பார். என் தலைக்கு எண்ணெய் தேய்த்து விடுவார். என்னுடன் அமர்ந்து பேசுவார்.
என் சொந்த பிள்ளைகளே என்னை சுமையாக நினைத்த போது இவர்கள் என்னை ஒரு தாயாக மதித்து அன்பு செலுத்துவதை பார்த்து பலமுறை என் மனம் நெகிழ்ந்து போனது. ஆனால் நான் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் என் மகன்களை நினைத்து ஏங்கினேன். சிறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தங்கள் தவறை உணர்ந்திருப்பார்களா என்று யோசிப்பேன். இரவில் அவர்களின் குழந்தை பருவம் நினைவுக்கு வரும். அவர்கள் என் மடியில் உறங்கியது, என்னை அம்மா என்று அழைத்தது, அந்த நினைவுகள் என்னை அளவைத்தன. ஒரு நாள் நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். ராகுல் என் அருகில் வந்து, அம்மா, என்ன யோசிக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ கவலையாக இருக்கிறீர்கள் என்றான். முதலில் சொல்ல மறுத்தாலும் என் இதயம் பாரமானது. தம்பி, போதும், நீ போய் என் மகன்களை அழைத்து வா என்றேன். ராகுல் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு என்னை பார்த்து, அம்மா, உங்கள் இதயம் எவ்வளவு பெரியது, உங்களுக்கு இவ்வளவு அநீதி செய்தவர்களுக்காகவா இப்போது வருந்துகிறீர்கள் என்றான். நான் சிறு புன்னகையுடன், ஆமாம் தம்பி, அவர்கள் எப்படி இருந்தாலும் என் ரத்தம். ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு காலம் கோபமாக இருக்க முடியும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு அது மட்டும் போதும் என்றேன். ராகுல் உணர்ச்சி வசப்பட்டு என் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, இந்த உலகத்தில் உங்களைப் போல ஒரு இதயம் யாருக்கும் இருக்காது. சரி, உங்கள் மகிழ்ச்சி இதுதான் என்றால் இப்போதே அவர்களை அழைத்து வருகிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் மனம் அமைதி அடைந்தது. அன்றே ராகுல் காவல் நிலையத்திற்கு சென்று அனைத்து சட்டமுறைகளை முடித்து என் மகன்களை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவர்கள் உள்ளே நுழைந்த போது அவர்களின் தலைகள் குனிந்திருந்தன. அவர்கள் கண்களில் குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் தெரிந்தது. என்னை பார்த்ததும் இருவரும் என் கால்களில் விழுந்து வாய்விட்டு அழுதனர். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம், உங்களிடம் இப்படி நடந்திருக்க கூடாது, உங்கள் மதிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, நாங்கள் செய்ததே சரி என்று நினைத்தோம், ஆனால் நாங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று கதறினர். அவர்கள் அழுவதை பார்த்து என் இதயம் நடுங்கியது. ஏனெனில் என் பிள்ளைகள் இவ்வளவு உடைந்த நிலையில் நான் பார்த்ததே இல்லை. அம்மா, நாங்கள் எங்கள் மனைவிகளின் பேச்சை கேட்டு இப்படி நடந்து கொண்டோம், நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை, எங்களை மன்னித்து விடுங்கள், இனி இப்படி நடக்காது என்று அழுதனர். நான் அமைதியாக அவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தேன். என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. அப்போது அவர்கள் மனைவிகளும் முன்னால் வந்தனர். அவர்கள் முகத்திலும் வெட்கம் தெரிந்தது. அவர்கள் என் முன்னால் கைகளை கூப்பி, அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம், உங்களை நாங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் ஏதோ சிறு விஷயங்களில் சிக்கி உங்களை வருத்தி விட்டோம், ஆனால் இப்போது எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம் என்று அழுது கொண்டே கூறினர். அவர்கள் சொன்னதை கேட்டதும் என் கோபம் மறைந்து விட்டது. இன்று நான் அவர்களை மன்னிக்கவில்லை என்றால் இந்த குடும்பம் ஒருபோதும் இணையாது என்று நினைத்தேன். நான் மெதுவாக எழுந்து என் மகன்கள் இருவரையும் அணைத்துக் கொண்டேன். அவர்கள் இருவரும் சின்னஞ்சிறு குழந்தைகளைப் போல என் நெஞ்சோடு அணைந்து அழுதனர். என்னாலும் அழுகையை அடக்க முடியவில்லை. பல ஆண்டுகால வலி கண்ணீராக வெளியேறுவது போல அந்த நொடி இருந்தது. பிறகு அவர்கள் மனைவிகளையும் அழைத்து, நடந்தது நடந்துவிட்டது, அதை மறந்து விடுங்கள், உங்கள் தவறை உணர்ந்து விட்டால் போதும், இனிமேல் எந்த தாயின் மனதையும் காயப்படுத்தாதீர்கள் என்றேன். என் பேச்சை கேட்டு அவர்களும் அழுதனர். ராகுலும் அவன் அம்மாவும் இதை பார்த்து கொண்டிருந்தனர். உடைந்த குடும்பம் மீண்டும் இணைவதைக் கண்டு அவர்கள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அதன் பிறகு எங்கள் மகன்கள், அம்மா, இனி நீங்கள் எங்களுடன் வீட்டிற்கு வாருங்கள், நாங்கள் உங்களை ஒருபோதும் தனியாக விட மாட்டோம், எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம் என்றனர். என் மகன்கள் ராகுலிடம் வாங்கிய 20 லட்சம் பணத்தையும் அவனிடம் கொடுத்தனர். ஆனால் ராகுல் அதை வாங்க மறுத்து விட்டான். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். நான் முதலில் என் மகன்களோடு செல்ல தயங்கினேன். மீண்டும் பழையபடி ஆகிவிடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. ஆனால் ராகுல் வந்து, அம்மா, உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள், ஒருவேளை அவர்கள் உண்மையிலே மாறி இருக்கலாம் என்றான். நான் ராகுலை பார்த்தேன். அவன் கண்களில் உண்மை தெரிந்தது. பிறகு மெதுவாக சரி என்று சொல்லி என் மகன்கள் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் இம்முறை எல்லாம் பழையபடி இல்லை. என் மகன்கள் என்னிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொண்டனர். காலையில் எழுந்ததும், அம்மா, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா என்று கேட்பார்கள். என் மருந்துகளை பார்த்து கொள்வார்கள். என்னுடன் அமர்ந்து சாப்பிடுவார்கள். எல்லாவற்றையும் விட என்னை ஒரு சுமையாக அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் மனைவிகளும் என்னை மதிக்க தொடங்கினர். எனக்காக தேநீர் தயாரிப்பார்கள். என்னுடன் அமர்ந்து பேசுவார்கள். என் தேவைகளை கவனித்துக் கொள்வார்கள். மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் அந்த தவறை உண்மையாக உணர்ந்து விட்டால் உறவுகள் மீண்டும் தலைக்கும் என்று பலமுறை நான் அமைதியாக அமர்ந்து நினைத்துக் கொள்வேன். இத்தனை துயரங்களுக்கு பிறகு கடைசியாக என் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. ராகுலும் அவ்வப்போது என்னை வந்து கவனித்துக் கொள்வான். இப்போது என் வாழ்க்கை நிம்மதியாக கடந்து கொண்டிருக்கிறது.